மக்களே, என்னாச்சுன்னா 2 தோசை வாங்கிட்டு பார்த்துங்க. எப்போதும் நமக்கு 2 தோசை தான் அளவு. அதுக்கு மேலே சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரில, வயிறு கப 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 கபான்னு பசிக்குது. 2 தோசை சாப்பிட்டேன். சரி, பழம் இருக்கா சாப்பிட போய் என்ன பண்ணுறது? மாதுளம்பழம் தைச்சேன், சட்னி கூட சாம்பார் கூட சேர்த்து வச்சு சாப்பிட போகிறேன். என்ன செய்ய, நமக்கு அந்த உடம்பு முடியாத இருந்தப்போ வாங்கி அதுக்கு முந்தின நாள் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அப்புறம் நம்மளாம் சாப்பிட முடியாது, உடம்பு முடியாமல் சாப்பிடாம அப்படியே வச்சுட்டோம். சரி, இப்போ நல்லா பசியாக இருக்குது, அது கூட சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். வாங்க போவோம். என்ன பண்ணுறது, பசிக்கு என்ன கிடச்சிருக்கா சாப்பிட்டு வேண்டியதான் மக்களே. ஆமாம், சட்டை போடல பார்த்துங்க, ஃபேனு ஒரே ஹீட்டாக இருக்குது, காற்று மேலே இது விடுவேன். ஆமாம், ஏன்னா இப்போ என்ன பண்ணுறது? இன்னைக்கு நாளைக்கு விசை சோசப்பு விசை பதவி ஏற்காமா. ஆமாம், எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆமாம், பாவம் என்ன பண்ணுவார்? நாய் கண்ட நாய் கண்ட மாதிரி கமாண்ட் அடிக்கிறாங்க. கண்ட நாய் கண்டது கமாண்ட் அடிச்சு போய்ட்டு என்ன பண்ணுவது? இந்த சும்மா நாய் குலைக்கிற நாய் என்ன செய்யும்? சும்மா அந்த அவர் சுற்றி எருவு இப்போ தூங்க முடியாமல் அவர் கஷ்டப்பட்டுட்டு இது பண்ணிட்டு கிடக்காரு. இந்த நாய் லொட்டு 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 லொட்டுன்னு போடாங்கிறான், வாடாங்கிறான், போனாங்கிறான், சூனாங்கிறான், ஆனாங்கிறான். அத்து கூட வாய் வந்துடும் பார்த்துக்க. மரியாதை கமாண்ட் அடித்து பழக்கிற நாயோட கமாண்ட் அடிக்கணும். கமாண்ட் ஏப்பாயிடும். நல்லது கெட்டது தெரியாத அந்த அணிகுஞ்சி நாயுவை கடந்துக்கிட்டு என்ன பாடுது துள்ளுது. இந்த மாதிரி உழைச்சி சாப்பிட்டா அந்த நாய்களுக்கு தெரியும். தகுடு திட்டமாக இங்கே ஆயப்பம் சம்பாரிச்சு வட்டிக்கு வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி சோத்தை போட்டுறாங்க, ஒரு வண்டி வாங்கி கொடுத்துறாங்க, ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துறாங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த நாய் இவனை சுற்றிக்கிட்டு இவனுவான் கண்ட மணிக்கு கமாண்ட் அடிக்கானுவேன். ஆமாம், அவன் சம்பாரித்து அவன் உழைச்சி வேலை செஞ்சு வாங்கினானா புத்தி வரும், தெரியும் நல்லது கெட்டது. சரி நண்பர்களே, பேச ஏன் டென்ஷனாகவும் ஏதாச்சும் வாயை விட்டுன்னு அப்புறம் துன்பமாச்சு. நான் போயிட்டு வரேன்.